திரு கனகராஜ், இப்போ இந்த குற்றச்சாட்டு இது எல்லாமுமே கூட ஒரு ஆயுதமாக அல்லது போலீஸ் டிவிஎஸ்சி இவர்களெல்லாம் பக்கம் வைத்திருக்கிறதுனால இந்த குற்றச்சாட்டு அப்படின்றது எழுது அப்படின்ற விஷயத்தை திரு அக்னீஸ்வரன் முன்வைக்கிறார். அதாவது ஒன்று, அதிமுகவை கபலீகரம் செய்வதற்காக பெரும் முயற்சி எடுத்தது பாஜக. ஆக்சுவலாக அதை இங்கே பிறகு அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கங்கிற அந்த பழைய விஷயத்துக்குள்ளே நான் போகலை. இப்போது சில நாட்களுக்கு முன்னால் தான் நீங்கள் விவாதிச்சிங்க, ஓபிஎஸ் என்ன சொன்னார்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவோட கூட்டணி சேர்ந்துருவார், ஒரு சீட்டை மாற்றின உடனேயே அப்படி ஒரு விஷயத்தை திரு ஓபிஎஸ் சொன்னார். என்னுடைய கேள்வி என்னென்னா, எந்த கட்சியையும் யாரும் உடைக்கிறது எந்த வகையிலையும் சரியில்லை. இப்போ பாஜக தான் ஒட்டுமொத்தமாக குத்தகை எடுத்திருக்கு, இந்தியா முழுவதும் பண்ணிகிட்ருக்கு. பட்டு அவங்க ரொம்ப பரபரப்பாக ஒரு விஷயத்தை வெளியிட்டாங்க. பாஜக அதிமுகவில் இருந்து இத்தனை எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் எங்ககிட்ட வந்துட்டாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லவே இல்லையே. ஒரு பெரிய பட்டியல் போட்டாங்களா, இத்தனை பேர் வந்தாங்கன்னா 10க்கும் மேற்பட்டவர்கள் நீங்கள் அதிமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள் எங்கிட்ட வந்தாங்க அப்படின்னு சொல்லி டெல்லியில் போய் 18 முன்னாள் எம்எல்ஏக்கள் இல்லை, அதில் மற்ற கட்சிகளும் இருந்தது. அப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, ஏன் இப்போ இந்த வார்த்தையை சொல்லலை? இன்னொரு பக்கம் நான் பார்க்குறேன், இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நாடாளுமன்றத்தில், இது சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையை அவர் எப்படி நடத்தினார் என்பது குறித்தான விமர்சனங்கள் வந்தபோது பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இது ஆளுநருக்கும் ஆளும் கட்சிக்கும் உள்ள பிரச்சனைன்னு சொல்கிறார். அவர் ஆளுநரை தான் குறை சொல்லணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அவருக்கு அடிப்படையில் திமுக எடுத்த நிலைப்பாடு அல்லது சட்டமன்றம் எடுத்த நிலைப்பாடு சரி என்று நினைக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் ஆளுநரை விமர்சிக்க முடியாமல் தவிக்கிறார். இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய விஷயத்தான் நான் என்ன பார்க்குறேன்னா, ஆளுநர் முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடுப்பதற்கு அனுமதி கொடுக்க மறுப்பதற்கும் இந்த பேச்சுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எனவே ரொம்ப ஷார்ப்பாக, இது ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வருது, இன்னைக்கு இந்தியாவை பாதுகாக்க வேண்டியது இருக்குது என்கிற முறையில் அவருடைய அட்டாக்கை எங்கே வைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் பாஜகவுக்கு எதிராக. அது வைக்க முடியாத போது அதிலிருந்து திசை மாற்றம் செய்வதற்காக இப்போ கூட ஸ்பெசிஃபிக்காக எதையாக சொல்லியிருக்காரா? எக்ஸ் மேலே வழக்கு தொடுத்தாங்க, அந்த வழக்கு சரியல்ல, அதில் சொல்லியிருக்க குற்றச்சாட்டு சரியல்ல, ஒய்யை இவங்க இப்படி பண்ணாங்க, அதனால் அந்த வழக்கு சரியில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு பட்டியல் கொடுக்கணும்ல. இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இல்லையா? முதலமைச்சர் எங்களுடைய கட்சியை உடைக்க பார்க்கிறார் என்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அப்படி ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் முன்வைக்கிற போது காங்கிரீட்டாக வைக்கணுமா, வைக்க வேண்டாமா? அப்போ எப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால், இது இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணி பாஜகவை எதிர்த்து நடத்துகிற போராட்டத்துக்கு அது நீங்கள் கூட வரலைனாலும் பரவாயில்ல, அதை திசை திருப்புறதுக்காக இன்னொரு பக்கத்தில் எடுக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம கூட இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய டெல்லியில் விவசாயிகள் மீது ஒரு பெரிய தாக்குதல் நடந்திருக்கு. ஒரு நாடு முழுவதும் அதைத்தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம எதை பேசிகிட்டு இருக்கோம்? ஒத்த வரி சொல்லியிருக்காரு அதில். இல்லை நாமளும் இந்த விஷயத்தை காலையிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம், விவாதமாக இதை எடுக்கலை, மற்ற நாட்களில் எடுத்து பேசியிருக்கோம். கரெக்டு. பட் ஒரு வரி சொல்லியிருக்காரு, அந்த வரிக்கான ஒரு ரெலவன்ஸ் இருக்கணும்ல. நான் உண்மையில் இப்போது இந்த கோபம் பாஜக மீது போகாமல் தடுப்பதற்கான முயற்சிகள் என்று நான் பார்க்குறேன். இன்றைக்கி நீங்கள் வாக்கெடுப்பு நடத்தும்போது பல ஆயிரம் பேர், 40,000 48,000 என்றெல்லாம் பார்க்குறோம். இவ்வளோ பேர் பார்க்குற ஒரு மீடியா இப்போ இதை பற்றி நம்ம விவாதிக்கிற போது என்ன பார்க்கும்? இதுக்குள்ளே தான் நிற்குமே தவிர மற்ற விஷயங்கள் நீங்கள் செய்தி ஒழிப்பு வரப்படிங்கிறத நான் இல்லைன்னு சொல்ல. அப்போ ஏன் ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் முன்னிற்கும் போது எந்தவித ஆதாரமும் சொல்லாமல் போகிற போக்கில் முதலமைச்சர் மீது ஒரு குற்றச்சாட்டை வைப்பது என்பது திசை திருப்பல் தவிர வேறு என்னவாக இருக்கும்?
இல்ல என்னுடைய கேள்வியும் அதேதான். ஒரு முதலமைச்சர் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கும் போது ஆதாரங்கள் இல்லாம போற போக்குல ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு கடந்து போறாரு அப்படின்னு நாமளும் கடந்து போயிட முடியுமா? இல்ல, அதைத்தான் நான் என்ன சொல்றேன், இது ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. இங்கேருந்து கொஞ்சம் பேரை 10க்கும் மேற்பட்டோரை டெல்லிக்கு கொண்டு போகிறதும், அதை பாஜக நாங்கள் அதிமுகவில் இருக்கிற முன்னாள் எம்எல்ஏக்களை கொண்டு வந்துட்டோன்னு சொல்லும்போது உங்களுக்கு எந்த கோபமும் வரல, இது தப்புன்னு சொல்ல தெரியல. ஆனால் இப்போ நீங்கள் வந்து எந்தவித காங்கிரீட்டான இஷ்யூவும் இல்லாமல் சொல்லும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா அவர் திசை மாற்றுகிறார், மடை மாற்றுகிறார் என்று தான் எனக்கு என்ன தோணும். ஓகே, திரு மிகு சசிரேகா, இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது, நெய்வேலியில் பேசும்போது வேறு சில விஷயங்களையும் பேசியிருக்காரு. மக்களோட பலம் அல்லது ஆதரவு முழுமையாக அதிமுகவுக்கு இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஏன் அதிமுக தலைமையில் அந்த மெகா கூட்டணி அப்படின்ற முயற்சி இன்னும் முயற்சியாகவே இருக்கு? அதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் நம்ம வச்சிருக்க தலைப்புக்குள்ளே சில விஷயங்கள் சார் சொன்னாங்க. இப்போ பாஜக இவங்க எல்லாருமே பேசும்போது கூட நம்ம கார்த்திகேயன்ல இருந்து சார்ல இருந்து இவருடைய கருத்தை நான் புறந்தள்ளுறேன். ஏன்னா இவர் நான் வச்ச ஒரு குற்றச்சாட்டுக்கு கூட உருப்படியான ஒரு விஷயமே சொல்லல. கத்துறது, கேவலம்ன்றது, நீங்க என்ன பண்ணுங்க, வந்தாருன்னா தயவு செய்து இனிமே அதிமுக இது யாருடைய தனிப்பட்ட முறையில உங்க கருத்தை சொல்லுங்க. பாருங்க, எல்லாரும் பதில் இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க. நாகரிகத்தினுடைய எல்லை எதுங்கிறது பாக்குறவங்க நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. நல்லா பார்த்து நல்லா ரொம்ப மகிழ்ச்சியா சொல்லிடுங்க. திரு அமுதரசன், நீங்க நான் எந்த இடத்துலயுமே இப்படி வந்து வாலண்டியரா வந்து பண்ணவே கிடையாது. ஒரு விஷயம் நான் உங்க 2 பேர்ட்டையுமே கேட்கிறேன், தயவு செஞ்சு ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் குறுக்கிட வேண்டாம். 2வது வார்த்தைகளை நாம ஏன் அதை அந்த மாதிரி போகணும்? என் கோரிக்கை கேட்கல, சக விருந்தினர் அவரோட கோரிக்கையாவது நீங்க கேட்டுப்பீங்க அப்படின்னு நான் நிச்சயமா எடுத்துப்பீங்க நம்புறேன். விவாதத்துக்கு வந்துடலாம். இல்ல, நான் இவ்வளவு கருத்துக்களை என்ன நடந்ததுன்றத பதிவு பண்ண ஆதாரபூர்வமா தலைவர் காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்ன நடக்குதுன்றத நான் சொன்னேன். அதுக்கு ஒரு பதில கூட உருப்படியா சொல்ல முடியாம தரம் தாழ்ந்த தமிழ்நாட்டுக்கு ஆசிட் கலாச்சாரத்தை உண்டாக்குனது அதிமுகன்னு சொன்னா சொல்லுங்க. சட்டமன்றத்துல நாடகம் போட்டுட்டு தலைவர் ஆனா அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தியது யாரு? அந்த இடத்துல பயன்படுத்தியது யாரு? அதனால வந்து தரம் தாழ்ந்து பேசுறதுங்கிறது அவங்களுடைய மரபணுல ஊறி இருக்கிறது. அதனால அதை வந்து அவங்க கத்துக்க சொல்லுங்க. எந்த குற்றச்சாட்டுக்கும் பதில் கேட்க முடியாம எப்படி எடப்பாடி பழனிசாமி பயந்து போய் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. மேடம் வழக்கெல்லாம் தொடுங்க, நாங்க ஜெயலலிதா மாதிரி 18 வருஷம் வாய்தா கேட்க மாட்டோம். ஜெயலலிதா மாதிரி 18 வருஷம் வாய்தா கேட்க மாட்டோம். தாராளமா நீங்க வழக்கு தொடுங்க. மிரட்டல் உருட்டெல்லாம் நாங்க பார்த்தாச்சு. நான் உங்க மரபுல அதிமுகவுடைய மரபணுல சொல்றேன். அதிமுகவுடைய மரபணுலயே இந்த அநாகரிகம் ஏறி போய் இருக்குது. அதனால எந்த கருத்தையும் இங்க பாருங்க எப்படி திரிக்கிறாங்க பாத்தீங்களா? இவ்வளவு கேமரா முன்னாடியே எப்படி திரிக்கிறாங்க பாருங்க. அதுதான் அவங்களுடைய கைதேர்ந்த வித்தை. அதுதான் கைதேர்ந்த வித்தை. அதுதான் திமுக தீய சக்தின்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? அப்ப நாங்களும் தான் சொல்றோம். அதிமுக கேவலமான கட்சி நான் பதிவு பண்ணனா பதிவு பண்ணணும். அவங்க பேசினதுக்கு அப்புறம் தான் பாருங்க இவ்வளவு கேமரா போட்டு காமிங்க போட்டு காமிங்க. இவங்களை பர்டிகுலரா டார்கெட் பண்ணலனா இந்த இடத்துல கீழே விழுந்து மன்னிப்பு கேட்பாங்களான்னு கேட்டுக்கங்க. கீழே விழுந்து மன்னிப்பு கேட்பாங்களான்னு கேட்டுக்கங்க. மேடம் ஏன்னா பொய்யான ஒரு தகவலை வந்து பதிவு பண்றாங்க. பொய்யான ஒரு தகவலை பதிவு பண்றாங்க. இத்தனை கேமரா இருக்கு, ஊடகம் இருக்குது, பதிவா இருக்குது, லைவ்ல போயிட்டு இருக்குது. அப்படி இருந்தோம் பதில் சொல்ல முடியாம பொய்யா திசை திருப்பணும்னு முயற்சி பண்ணும்போது அதை நாங்க ஆதாரபூர்வமா உங்க கேமரா முன்னாடி நிரூபிக்கிறோம். அவங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாரான கேட்ட சொல்லுங்க. சசிரேகா சொல்லுங்க. அவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்க பேசுற பொய்க்காக தான் கேக்குறேன். பச்சையா உட்கார்ந்து பொய் பேசிட்டு இருக்கறேன் பாருங்க. பச்சையா பொய்யா பேசிட்டு இருக்கீங்க பாருங்க. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பொய் பேசுறீங்க. திருச்சி மாத்தி பேசுறாங்க. கருத்து விவாதம் தொடரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. விவாதம் தொடரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி மாதிரி பயந்து போய் பேசிட்டு இருக்காங்க. அதனால அதுக்குள்ள நான் வந்து ஈல்ட் ஆக முடியாது. அதை வந்து அவங்கள்ட்ட வந்து இன்சிஸ்ட் பண்ணுங்க.
தேவையில்லாம இல்ல, நான் அவங்கள்ட்ட பிரிச்சு கேட்கிறேன். பேசக்கூடாது, திசை மாற்றக்கூடாது. அது அவங்கள்ட்ட சொல்லி